IBC Health நேயர்களுக்கு வணக்கம். சில உணவுப் பொருள் எதுலேருந்து வந்திருக்குன்னே தெரியாமல் சாப்பிட்ருப்போம். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன் மேக்கர் எதுலேருந்து செய்கிறாங்க, யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன் மேக்கர் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ்லேருந்து தயாரிக்கப்படுது. இதை முதல்ல தயாரித்து விட்ட பிராண்டு தான் மீல். ஸோ அதனால தான் நம்ம மீல் மேக்கர்னு சொல்லிட்டு இதை சொல்லுறோம். சோயா பீன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கிடைக்கிது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா பால், சோயா ஆயில்னு நிறைய பொருட்களை நம்ம சொல்லலாம். ஸோ வெஜிடேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனை டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோயா பீன்ஸை வாங்கி டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் டேஸ்ட் அளவு தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இதில் சிக்கன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. கிரெயின்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸில் தான் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. 100 கிராம் சோயாவில் பார்த்தீங்கன்னா 2.3 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணுது. அண்ட் போன்ஸ் அண்ட் மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பிளட் ப்ரெஷரை கம்மிப்படுத்தும். இப்படின்னு ப்ரோட்டீன்ஸ்னால நிறைய நன்மைகள் இருக்குது. நான்வெஜ்ஜில் கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸோட கம்பேர் பண்ணும்போது சோயா பீன்ஸில் அதே அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ்லேயே இதில் மட்டும்தான் ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அண்ட் சோயா பீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க சோயா பீன்ஸை எடுத்துக்கிட்டோன்னா கம்மி கேலரிஸ் கிடைக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சோயா பீன்ஸ் கிரெயின்ஸை சார்ந்த வகை. உங்களுக்கு கிரெயின்ஸை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும்னா இதை சாப்பிட்டாலும் கண்டிப்பாக அலர்ஜி ஆகும். ஸோ அதனால் கிரெயின்ஸை சாப்பிட்டு அலர்ஜி ஆகிறவங்க இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அளவுக்கு அதிகமாக சோயாபீன் சாப்பிட்டோன்னா நம்ம பாடியில் ஹார்மோன் சேஞ்சஸை கொண்டு வரும். அண்ட் அதே போல் தைராய்டு கிளான்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த பொருள் சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் IBC ஹெல்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.